வியூவர்ஸ், லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்ப நம்ம பார்க்க போறது உங்கள் பிறந்த தேதியில் மறைந்திருக்கும் ரகசியம். நீங்க எந்த தேதியில பிறந்தவராக இருந்தாலும் உங்களுடைய தேதியில ஒரு சூட்சம விஷயங்கள் இருக்கும். பிறந்த தேதியின் ரகசியம் இருக்கும். எத்தனை பேருக்குங்க அது தெரியும்? புரியுதுங்களா? 9 வகையான எண்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எப்படி கால்குலேஷன் பண்ணாலும் அந்த 9க்குள்ள தான் நம்பர் வரும். ஸோ 27ஆம் தேதியில பிறந்திருக்காரு அப்படின்னா 9ஆம் நம்பர் வரும். புரியுதுங்களா? ஸோ 16ஆம் தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் வரும். ஸோ எப்படி கால்குலேஷன் பண்ணாலும் அந்த 9 நம்பருக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. 9க்குள் வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ யாராக இருந்தாலும் 1லிருந்து 9, 1லிருந்து 31 தேதிக்குள்ள பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ இந்த தேதிகள்ல பிறந்தவங்க எல்லாமே என்ன, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமங்கள் என்ன, ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கறது தேதி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய ரகசியம், வாழ்க்கையின் ரகசியம் என்ன. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் 1ஆம் தேதியில பிறந்தாங்க எப்பவுமே நேர்மறை எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்பவுமே அவங்க வெளிப்படையாக பேசணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெற்றொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. எதையுமே மறைச்சு வைக்க தெரியாதவங்க. அவங்க டக்குன்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதே நேரத்தில் பிறருடைய மனசு புரிஞ்சு வாழக்கூடியவங்களும் இவங்க தான். புரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் இவங்க புகழோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கேயுமே ஒரு பாராட்டு வேணும், புகழ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட இவங்க ஹெல்ப் அப்படின்றது சொல்லாம கொடுப்பாங்க. அதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. தான் செய்யற ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு எல்லாருமே தாம் தூம் நான் செஞ்சேன் அப்படின்லாம் செய்யாம அமைதியா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிறர் போற்ற வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும். எல்லா துறையிலையுமே ஜாம்பவங்களாக இருப்பாங்க. தொழில், பிசினஸ் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஜாபா இருந்தாலும் அதுல நேர்த்தியாக அந்த தொழிலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடமையை கண் போன்று நினைப்பவர்களாக இருப்பாங்க. ஸோ கலைத்துறையில வெற்றி வீரர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்கள். எந்த விஷயத்திலையுமே சோடை போகாதவர்கள். ஆனால் இவர்களுடைய உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதாவது என்னன்னா சூடு அதிக சூட்டுடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடல் அமைப்பை உள்ளவர்களாக இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க. துருதுருன்னு இருப்பாங்க. நல்ல பண்புகள் இருக்கும். ஸோ திடீர்னு கோபம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். எப்பவுமே கோபக்காரராக இருப்பாங்க. இவங்க கோபக்காரன்னு பேரே வாங்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் இவங்க ஒரு 35 40 வயசுக்கு மேலே அந்த கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஒரு 50 வயசுக்கு மேலே டோட்டலாக கோபம் எல்லாம் குறைஞ்சு அமைதியான மனநிலையை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். வாழ்க்கையில கல்யாண வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு கொண்ட துணைவியின் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல பண்புகள் இருக்கும். குடும்பத்தை பேணி காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? கல்வியிலே இவங்க மிகப்பெரிய உன்னதமான மனிதர்களாக இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் சின்ன வயசுலேயே கல்வியை விட்டு வேண்டாம், கல்வியே வேண்டாம், எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கில் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இவங்களுக்கு படித்தாதான் வாழ்க்கை அப்படின்னு கிடையவே கிடையாது. இவங்க ஒரு வாழ்க்கையை இவங்க தேடிக்கொள்வார்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை நிறைய இருக்கும். நல்ல பண்புகள், எண்ணங்கள் போல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே 1ஆம் தேதியில இவ்வளவு விஷயங்கள், பிறந்தவர்களுக்கு ரகசியங்கள் இவ்வளவு இருக்குதுன்னு பாத்துங்களேன். ஓகேங்களா? தன்னுடைய உடலை எந்த சூழ்நிலையிலையுமே கட்டுக்கோப்பாக பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்கள் இதில் அதிகமாக இருப்பாங்க. ஆண்களுக்கு அழகை பற்றிய ஒரு கவலை பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையில பெரிய அளவில் வெற்றி வீரர்களாக இருப்பாங்க. பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க. இவர்களுக்கு மட்டும் பெயர் அதிர்ஷ்டமாக இருந்தா இவங்கள மாதிரி ஒரு ஜாம்பவான் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. லக்கான பெயர்ல
பேர் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பேரை வைத்து தர தயாராக இருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ உங்களுடைய பேர் அதிர்ஷ்டமா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.